சசிதரன் வணக்கம். மோடியின் வருகை குறித்து சென்னையில் ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டு உள்ளது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தனி விமான நிலையம் சற்று நேரத்துக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது அவரை சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயர், பெருநகர ஆணையர் சந்தீப் பாய்ரத்தோ, டிஜிபி, அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எம்பி, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு அளித்திருந்தனர். தற்போது அவருக்கு மீண்டும் இங்கிருந்து கல்பாக்கத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்கிறார். அங்கிருந்து கல்பாக்கம் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து அந்த நிகழ்வுகள் முடிந்த பின்பு மீண்டும் அதே ஹெலிகாப்டரில் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார். அந்த விமான நிலையத்திற்கு வந்த பின்பு அங்கிருந்து சாலை மார்க்கமாக OMCA மைதானத்தில் நடைபெறக்கூடிய தாமரை மாநாடு என்ற மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெறும் அந்த மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி செல்லும் வழித்தடங்கள், அதாவது கல்பாக்கம் பகுதி, சென்னை விமான நிலையம், OMCA உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் அனைத்திலும் ஆளில்லா விமானம் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த OMCA மைதானம் முழுவதுமாக சென்னை பெருநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. அதற்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உரிய பாதுகாப்பு ஏற்கனவே அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி சரியாக 5:30 மணி அளவில் கல்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் இங்கு சென்னை வருகிறார். அந்த சென்னையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சாலை மார்க்கமாகவே விமான நிலையத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து இரவு புறப்பட்டு தெலுங்கானா செல்கிறார். அந்த இரவு நேரத்தில் வரும்போது பாஜகவின் முக்கிய தலைவர்களை அவர் விமான நிலையத்தில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பின்பாக தெலுங்கானாவுக்கு இன்று இரவு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.